இந்த பதிவுல உங்க பிரச்சனை என்ன அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. அந்த பிரச்சனைக்கு பரிகாரம் என்ன அப்படிங்கறதையும் நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. உங்க குழந்தைகள் தான் உங்களுடைய கர்மா அப்படின்னு சொன்னா முதல்ல ஒத்துக்குவீங்களா? அடுத்தது என்னுடைய இன்னொரு கேள்வி, இந்த பதிவை கேட்டுட்டு இருக்கிறவங்க பெண்மணியாக இருந்தால் எத்தனை பேர் கட்டிய கணவனாலும் பெற்ற குழந்தைகளாலும் அழுதுட்டு இருக்கீங்க? கமெண்ட் பண்ணுங்க. ஆம் என்றால் ஆம்னு கமெண்ட் பண்ணுங்க, இல்லைன்னா இல்லைன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த பதிவை கேட்டுட்டு இருக்கிறவங்க ஆண்களாக இருந்தால் மனைவியால் அல்லது குழந்தைகளால் நீங்க எத்தனை இரவுகள் எத்தனை நாள் அழுதுருக்கீங்க? ஆம் என்றால் ஆம்னு கமெண்ட் பண்ணுங்க, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்க. நான் இப்போ 100 குழந்தைகளை சராசரியா எடுத்துக்கிட்டோம்னா எல்லாரையுமே சொல்ல மாட்டேன். ஒரு 100 பெற்றோர்கள் எடுத்துக்கிட்டோம்னா எல்லாருமே சொல்ல மாட்டேன். 100ல் ஆனா 90 பேருக்கு இந்த பாதிப்பும் கஷ்டமும் இருக்கு. இது குறை சொல்வதற்கான பதிவு அல்ல, உங்கள் பிரச்சனையை தீர்த்து கொள்வதற்கான ஒரு பதிவு. நிறைய பேர் வீட்டில் கண்டிப்பா கேள்விப்பட்டிருக்கவும் செய்வீங்க, அனுபவிச்சுட்டும் இருப்பீங்க. என்னடா நம்ம வாழ்க்கையில இப்படி ஒரு சோதனை, இப்படி ஒரு பிரச்சனை, நம்ம சொல்ற எதையுமே நம்ம குழந்தை கேட்க மாட்டேக்கே, நம்ம சொல்ற எதையுமே நம்ம கணவர் கேட்க மாட்டேங்கிறாரே, என்னடா நம்ம மனைவி நம்ம எதை சொன்னாலும் எதிர்த்து பேசுறாங்களே, நம்ம குழந்தைங்களும் நமக்கு அகேனிஸ்டா எதை சொன்னாலும் ஏத்தி பேசிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லி நிறைய வேதனைப்படுவாங்க. அதனால வாழ்க்கையோட அடுத்த கட்டத்துக்கு போக முடியாம தவிப்பாங்க. வாட்ஸ்அப் எடுத்து பார்த்தீங்கன்னா வரக்கூடிய பிரச்சனை முன்னாடி நான் அடிக்கடி சொல்லுவேன், கடன் பிரச்சனை கணவன் மனைவி பிரச்சனை தாங்க அடிக்கடி வருது வாட்ஸ்அப்பில் அப்படின்னு சொல்லி நான் அடிக்கடி உங்களுக்கு சொல்லியிருப்பேன். இப்போ வாட்ஸ்அப்பில் சமீப காலமாக வரக்கூடிய பெரிய பிரச்சனைகள், குழந்தைகள் எங்களை பேசுகிற விதம் எங்களை ரொம்ப கஷ்டப்படுத்துதுங்க. அவங்களுடைய நடத்தை, அவங்க நடந்துக்கிறக்கூடிய விதம் எங்களை ரொம்ப கஷ்டப்படுது. ஏன் என்னை பெத்த, ஏன் எனக்கு இது செய்யலை, உனக்கு எல்லாம் தெரியுமா, இதை மாதிரிலாம் ரொம்ப மனசை சங்கடப்படுத்த மாதிரி பேசுகிறாங்க. இதுலலாம் இருந்து நான் மீள்றது எப்படி, எதனால எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை வந்துச்சு, நான்லாம் எங்கள் அம்மா அப்பாவுக்கு கட்டுப்பட்ட ஒரு குழந்தை, எங்கள் அம்மா அப்பா பேச்சை மீறாத ஒரு குழந்தை, நிறைய பேருக்கு நல்லது செய்யக்கூடிய குழந்தை, எனக்கு ஏன் இப்படி ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னு நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் பரிகாரம் தொடர்ந்து கேட்டுட்டு இருந்தாங்க. அப்போதான் இதற்கு நான் ஒவ்வொருத்தருடைய பெயர் ராசிக்கு தகுந்த மாதிரி இந்த விஷயங்களை செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். சரி, இதற்கு ஒரு பொதுவான பரிகாரம் ஏதாவது இருக்கா, ஏன் குழந்தைகளால பெற்றவர்களுக்கு இப்படி பாதிப்பு வருது அப்படிங்கிறத நான் நிறைய புத்தகங்களை படிக்கும் போதுதான் சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டேன். ஒரு வரியில சொல்றேன், உங்களுக்கு குழந்தைகள் இல்லை அப்படின்னா எப்படி கர்மா காரணமோ அதை போல உங்ககிட்ட இருக்கக்கூடிய குழந்தைகள், நம்முடைய குழந்தைகள் தான் நம்முடைய கர்மா. நம்மளுடைய முன்னோர்களோ நாமோ தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவங்கள் அவங்க ரூபத்துல நம்ம முன்னாடி இருக்கிறாங்க. அவங்கள நாம நல்லபடியா வளர்க்கணும்னா நாம நல்லதை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஏன்னா நம்மளை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க அவங்க. நாம தொடர்ந்து நல்லதை செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது அடிப்படையாவே அவங்க வாழ்க்கையில நிறைய மாற்றங்கள் உண்டாகும். நான் நல்லதுதான் செஞ்சுட்டு இருக்கேங்க, இருந்தாலும் என் பையன் நான் சொல்றதை கேட்கறது இல்லை அப்படின்னு சொல்ற பேரண்ட்ஸும் இருக்காங்க. அதற்கு காரணம் உங்களுக்கு முன்னாடி இருந்தவங்க எப்படி அவங்க உங்களுக்கு சொத்தை கொடுத்துட்டு போனாங்களோ அதை மாதிரி அவங்க தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவங்களையும் விட்டுட்டு போயிருப்பாங்க. வேணும்னு செஞ்சிருக்க மாட்டாங்க, தெரியாம செஞ்ச விஷயங்கள் கூட அவங்க பாவங்கள் லிஸ்ட்ல சேர்ந்து அது உங்களுக்கு ஒரு சொத்தா கிடைச்சிருக்கும். அந்த சொத்து உங்களுடைய சொத்து எப்படி உங்க குழந்தைக்கோ அந்த சொத்து உங்க குழந்தைகளிடத்துல இருந்து அவங்க வடிவத்துல நிறைய விஷயங்களை உங்களுக்கு கஷ்டப்படுத்திட்டு இருக்கு. அதை எப்படி சரி செய்யறது அப்படிங்கிறதையும் நாம இதுல தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப எளிமையான பரிகாரம் தான். பின்ன பிரச்சனை பெருசா இருக்கிறதுனால பரிகாரமும் ரொம்ப பெருசா இருக்கும், நீங்க பயப்பட வேண்டாம். ரொம்ப எளிமையான பரிகாரம் தான், அதை நான் சொல்றேன், நீங்க நம்பிக்கையோடு செய்யுங்க. சரி, பதிவை பார்ப்பதற்கு முன் ஒரு சிறிய அறிவிப்பு. முன்னோர் சாபம் நீங்க, தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவம் நீங்க, அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டம் ரூபாய் 30 மட்டும். இந்த திட்டத்தை நான் எல்லா பதிவுலையும் சொல்லிட்டு இருக்கேன். ரூபாய் 30 உங்கள் விருப்பப்படி செலுத்தலாம் அப்படிங்கிற தகவலையும் சொல்லிட்டு இருக்கிறேன். நீங்கள் எங்களோடு சேர்ந்து ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினால் 9344692042 இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. ஏன்னா நம்மளை மாதிரி பிள்ளைகள் இல்லாமல் நிறைய பெற்றோர்கள் பார்த்தீங்கன்னா ஆதரவற்ற இல்லத்தில் இருக்காங்க. நாம் கொடுக்கக்கூடிய உணவிற்காக காத்துட்டு இருக்காங்க. அதனால் அவங்களுக்கு உங்களால் முடிந்த உதவியை செய்ய முன்வாருங்கள். சரிங்க, பிள்ளைகள் கர்மான்ட்டீங்க. அப்போ இந்த கர்மாவை நம்ம சரி பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்? முன்னோர் வழிபாடு தான். முன்னோர் வழிபாடு என்னங்க, நீங்கள் சொல்கிற மாதிரி நான் தினம்தோறுமா செய்துட்டு இருக்க முடியும் அப்படின்னா அவங்கள சாந்தப்படுத்தி அவங்களுடைய பரிபூர்ண அருளும் குலதெய்வத்தோட அருளும் இருந்தது அப்படின்னா குழந்தைங்க வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றமும் நல்ல ஒரு மாற்றமும் தெரியும். நீங்கள் வேற ஒன்றும் செய்ய வேண்டாங்க. உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நான் சொல்கிறேன் இந்த 3 பொருள் முதல்ல எழுதி வச்சுக்கோங்க.
பச்சரிசி, எள், அச்சு வெல்லம், இந்த 3 உங்களால் எப்பெல்லாம் தானம் கொடுக்க முடியுதோ, 3ஐயும் ஒன்றா கட்டி கட்டி தான் கொடுக்கணும். யாருக்கெல்லாம் தானம் கொடுக்க முடியுதோ, 10 ரூபாய்க்கோ, 5 ரூபாய்க்கோ, 100 ரூபாய்க்கோ, 1 கிலோவோ, 2 கிலோவோ பச்சரிசியை கொண்டு போய் குலதெய்வ கோயில் கொடுக்க முடியுதா? வெள்ளத்தை கொண்டு குலதெய்வ கோயில் கொடுக்க முடியுதா? பச்சரிசி எல்லையும் யாருக்காவது தெரிஞ்சவங்களுக்கு கொடுக்க முடியுதா? யாருக்கெல்லாம் எப்பெல்லாம் கொடுக்க முடியுதோ அப்பெல்லாம் தானம் கொடுங்க. இது முதல் விஷயம். 2வது, பசு. எப்பெல்லாம் நீங்கள் பசுவை பார்க்குறீங்களோ அப்பெல்லாம் பசுவை தொட்டு வணங்குங்க. பசுவுக்கு ஒரு அகத்திக்கீரையோ, பசுக்குரிய உணவு இருக்குது இல்லைங்களா, புண்ணாக்கு, கடலை புண்ணாக்கு, இது மாதிரி உங்களால் என்ன முடியுதோ பசுவிற்கு உணவளியுங்கள். இதை நீங்கள் செய்ய செய்ய, இது நீங்கள் என்ன இவ்வளோ பெரிய பிரச்சனை, எங்கள் பிள்ளைங்களால் நான் இவ்வளோ பெரிய பிரச்சனைகள் இருக்கிறேன், இப்படி ஒரு பரிகாரம் சொல்லியிருக்கீங்க, இது சரியாயிருமா அப்படின்னா, முதல்ல உடம்பு சரியில்லை, ஒரு காய்ச்சல்னு ஹாஸ்பிட்டல் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. முதல்ல உங்களுக்கு ஒரு பேராசிட்டமால் கொடுப்பாங்க. மறுநாளும் காய்ச்சல் இருந்துச்சுன்னா ஒரு ஆன்டிபயோட்டிக் கொடுப்பாங்க. 3வது நாளும் காய்ச்சல்னு போனீங்கன்னா ஒரு குளுக்கோஸ் ஏற்றுவாங்க. 4வது நாளும் நீங்கள் காய்ச்சல்னு போனீங்கன்னா அந்த குளுக்கோஸ்லேயே ஒரு பேராவையும் ஒரு ஆன்டிபயோட்டிக்கையும் சேர்த்து போடுவாங்க. அடுத்தது ரத்த பரிசோதனை எடுத்து அதுக்கு தகுந்த மருந்துகளை மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ பிரச்சனை அப்படிங்கிறது இந்த காய்ச்சல் தான். ஆனால் அதுக்கு எப்படி மருந்துகள் எத்தனை இருக்கிறதோ அதை போல பிரச்சனைங்கிறது ஒன்று தான், பரிகாரம் நிறைய இருக்கு. நம்ம உடம்புக்கு எந்த மருந்து நம்ம உடம்பு ஏத்துக்கிட்டு நம்ம வியாதியை குணப்படுத்துதோ அதை மாதிரி நாங்க சொல்லக்கூடிய பரிகாரங்கள்ல எந்த பரிகாரம் உங்களை ஏத்துக்கிட்டு நீங்க நம்பிக்கையோடு செய்யும் போது அது உங்களுக்கு மாற்றம் கொடுக்குமோ அதை நீங்க நம்பிக்கையோடு செய்ய செய்ய கண்டிப்பா உங்களுக்கு மாற்றம் உண்டாகும். நிறைய பரிகாரங்கள் இருக்கு. இப்போ உங்க குழந்தைங்க வாழ்க்கையில மாற்றம் உண்டாக ரொம்ப ரொம்ப முக்கியமான 2 பரிகாரத்தை நான் இந்த பதிவில் சொல்லியிருக்கேன். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் வாட்ஸ்அப்பில் கேளுங்க, நிச்சயமாக தெளிவுபடுத்துகிறேன். தொடர்ந்து எதை செய்தாலும் நம்பிக்கையோடு செய்யுங்க, நிச்சயமாக நல்லது நடக்கும். ஹரஹர சங்கர, ஜெய ஜெயசங்கர. மகாபெரிவா திருவடி பாதம் சரணம் சரணம். நல்லதே நடக்கட்டும்.